ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்திய நாட்டு மாடுகளோட சிறப்பம்சம்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்திய நாட்டு மாடோட அறிவியல் பூர்வமான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ் இண்டிகஸ். நாட்டு மாடுகளை உருவாக்கும் போதே அதை எது மாதிரி பழக்கி வச்சுருக்காங்கன்னா கடினமான வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் பழக்கி வச்சுருக்காங்க. குறைந்த அளவில் பால் கொடுத்தாலும் அதுங்களோட உடல் வலிமைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த குறைந்த அளவில் பால் கொடுக்குற வச்சதுக்கான முக்கியமான காரணமும் நம்மளுடையது தான். எதனாலனா முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு பால் தேவைன்றது யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்டிலுமே மாடுகள் இருக்கும். அந்த மாடுகள் கறக்கக்கூடிய பால் அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி இருக்கும் போதும் நாட்டு மாடுகள் கம்மியாக பால் கறக்குது அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை நம்மளால் சொல்லவே முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உருவாக்குனது நம்ம தான். நம்மளுடைய நாட்டு மாடுகள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இதுலேருந்து ஒரு சில மரபணுங்களை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு பிரேசில் மாதிரியான நாடுகளில் நிறைய புதுசாக இனங்களை உருவாக்கி வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிறப்பம்சம் கொண்ட மாட்டு இனங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா ஹலிக்கர் மாட்டினத்திலேருந்து மரபணு சோதனை நடத்தி கோமாரி நோய் தடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தின்றது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடுலன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நாட்டு மாடுகளை எப்படி கண்டறியலன்னு பார்த்தீங்கன்னா அதோட திமிழ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். உடம்புல தோல் நல்லா தொங்கி போயிருக்கும். அதோட உடம்புல இருக்க முடியோட நீளம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுமையாக இருக்கும். ஸோ இப்படி இருக்க காரணத்தினால வியர்வை சுரப்பிகள் நம்ம நாட்டு மாடுகளோட உடம்புல அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால நம்ம நாட்டு மாடுகள் ரொம்ப கடினமான வெப்பத்தை கூட தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ கலப்பின மாடுகள்னு பார்த்திங்கன்னா அதோட உடம்புல வேர்வை சுரப்பிகள் அதிகமாக இருக்காது. அதோட உடம்புல முடிகள் அதிகமாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டு மாடுகளில் கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டு மாடுகள் உடம்புல இருந்து நிறைய சுரப்பிகள்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு விதமான ஒரு லிக்விட் வெளியில் விடும். இது மாதிரிலாம் லிக்விட் செக்ரேட் பண்ணுறதுனால நம்மளுடைய நாட்டு மாடு உடம்புல எந்த விதமான பூச்சிகள் அது உண்ணி தொல்லையெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாட்டு மாடை கூர்ந்து கவனிக்கும் போது அது ஒரு விதமான வைப்ரேஷன், ஒரு ஷேக்கை அதோட உடம்புல காமிக்கும். இது மூலமாக அதில் இருக்க உண்ணிகள் அது மட்டும் இல்லாமல் மற்ற தொல்லைகள்லாம் அதால் தடுக்க முடியும். இது கலப்பின மாடுகளில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாடுகளோட வால்ன்றது பார்த்திங்கன்னா நீளமாக அதுக்குன்னே தனித்துவமாக உருவாக்கப்பட்ட எலும்போடு இருக்கும். ஸோ இது மாதிரி வாழை பயன்படுத்தி அதை தொடர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாட்டு மாடுகளோட கால்கள்னு பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ளோஸாகி இருக்கும், ஹூஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான இடத்துல கூட நடக்கிறது நாட்டு மாடுகளுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். ஸோ அதோட கால் பகுதின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ போக்குவரத்துக்கு நம்ம மாடுகளை கால்நடைகளை பயன்படுத்தும் போதும் காளைகளாக இருந்த பட்சத்தில் நம்ம அடியில் குதிரைக்கு அடிக்கிற மாதிரி ஸோ இரும்பில் எந்த விதமான இதுவும் அட்டாச் பண்ணாமல் அப்படியே நடக்கிற அளவுக்கு இந்த நாட்டு மாடுகளோட கால்ன்றது வலிமை மிக்கது. கலப்பின மாடுகளை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நாட்டு மாடுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கலப்பின மாடுகள்னு பார்த்தீங்கன்னா சேரில் விழுந்துடும். ஸோ அதுக்கு க்ளீனாக எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம நாட்டு மாடுகள் சுத்தமான இடத்துல தான் கரெக்டாக படுக்குங்க. ஸோ இதை அந்தளவுக்கு நம்ம குளப்பாட்டி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு இல்லை. நாட்டு மாட்டு இனங்களோட மடியில் இருக்க அந்த துவாரம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறியதாக இருக்கும். இந்த காரணத்தினால மடி நோய் வர அபாயம் குறையுது. இது கலப்பின மாடுகளில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கருப்பைன்றது பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகளில் வெளியில் இருக்கும். ஆனால் நாட்டு மாடுகள் உள்ளே நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால மற்ற நோய்கள்லாம் தொற்று ஏற்படாமல் இருக்கிறத நாட்டு மாடுகளில் நம்மளால் கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு உடல்நல குறைபாடுகள் நோய்கள் நாட்டு மாடுகளை தாக்காது. அது நேச்சுரலாகவே இது மாதிரி நோய்களுக்கெல்லாம் தடுப்பு சக்தி அதோட உடம்புல ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்கு. இதே நேரத்தில் அதிக அளவு நம்ம மாடர்ன் மெடிசன்ஸ் ரசாயனமால் உருவாக்கப்பட்ட மருந்துகளை கொடுத்து இந்த மாடை குணப்படுத்துன்ற அவசியம் இல்லை. நம்ம லோக்கலில் கிடைக்கிற மூலிகைகளை பயன்படுத்தியே நம்ம இந்த நாட்டு மாடுகளை குணப்படுத்த முடியாத நோய் வந்துடுச்சுன்னா இதுமாரி பல நன்மைகள் நாட்டு மாடுகளில் இருக்குது. இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை வளர்க்குறதுன்றது இது மாதிரி கலப்பின மாடுகளை வளர்க்குறத விட ரொம்ப எளிமையான வேலை. ஆனால் பால் கறக்கிற திறன்றது கம்மி. ஆனால் நாட்டு மாட்டு பால் ரொம்ப ரொம்ப நல்லது. கலப்பின மாடுகள் கூட ஒப்பிடும் போதும் நாட்டு மாட்டு பால்லேருந்து எடுக்கக்கூடிய தயிர், நெய், அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டோட யூரின், கோமியம்,
நாட்டு மாட்டு சாணம் இது மாதிரி இதில் வர அனைத்து பொருட்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை நம்மளுக்கு வந்து தரக்கூடிய விஷயங்க. நாட்டு மாட்டு சாணன்றது பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை வந்து செய்யுது. நாட்டு மாட்டு காளைகள் வந்து போக்குவரத்துக்கு வந்து இப்பயும் வந்து ஒரு சில இந்தியாவில் ஒரு சில இடங்களில் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பெரிய திமிழுன்றது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு இனங்களுக்கு இருக்க ஒரு தனித்தன்மை, நல்ல வலுவான கால்கள், நாட்டு மாடுகளோட வேகம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம கலப்பின மாடுகளை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஹலிக்கர், அமிர்த் மஹால் இது மாதிரி கம்பீரமான காளைகளோட விலைன்றது பார்த்திங்கன்னா 2-3 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது. இதோட அந்த கம்பீர தன்மையை பார்த்தே வந்து நிறைய பண்ணை வச்சிட்ருக்கவங்கலாம் ஆசைப்பட்டு வந்து வாங்கி வைப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பீரம், அதுக்கடுத்து ஒரு வலிமை அதெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாட்டு காளைங்களுக்கு வந்து இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்து இதுலேருந்து எந்தவித ஒரு லாபமும் இல்லைனாலும் ஒரு ஆசைக்காகவே அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க. மாடு வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பில் கூடவே சேர்ந்து ஒரு சில தொழில்களையும் நம்மளால் வந்து செய்ய முடியும். உதாரணத்துக்கு இயற்கை எரிவாயு வந்து தயாரிக்க முடியும். அந்த இயற்கை எரிவாயு செஞ்சு அதுலேருந்து வர அந்த சாணக்கழிவை நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். மண்புழு உரம் வந்து மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்க முடியும். இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஒரு சிறந்த ஒரு அனிமலாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டிலேருந்து நம்ம கோமியம் எடுக்கிறோம்ல, அந்த கோமியம்ன்றத வந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு சில இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த சாணம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு உதாரணத்துக்கு என்னென்னலாம் பார்த்திங்கன்னா வந்து சோப்பு செய்கிறாங்க, டூத் பவுடர், ஐ ட்ராப்ஸு, அதுக்கடுத்து வந்து விவசாயத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், இது மாதிரி பல நன்மைகள் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது. இப்போ நாட்டு மாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய பாலுன்றது பார்த்திங்கன்னா ஹியூமன் மில்க்கு கூட வந்து ஒப்பிடப்படுது. அது வந்து மனிதனோட அந்த பால் கூட ஒப்பிடும்போதும் ஸோ அதில் இருக்க அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம மனிதனோட பாலில் இருக்க அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்க காரணத்தினால நம்ம உடம்புக்கு வந்து அது பெரிதளவில் வந்து தீங்கு வந்து விளைவிக்காதான். ஆனால் வந்து கலப்பின மாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலுன்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து உண்டாக்குதுன்ற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது. இப்போ வந்து நம்ம நாட்டு மாடு வளர்க்குறோன்னா நம்ம பஞ்சகாவியா வந்து இதுலேருந்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பஞ்சகாவியா வந்து பல விஷயத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பஞ்சகாவியா முக்கியமாக வந்து எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் செடிகளை வளர்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நன்மையை வந்து செய்யுது. நாட்டு மாடுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா தழைசத்த செடிக்கு தரக்கூடிய நுண்ணுயிர்கள்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நோய் கிருமிகள் தாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நாட்டு மாடில் வளர்க்குற முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான அனிமல், சீக்கிரமாக வந்து அடங்காது. அதுக்கடுத்து வந்து கன்று வந்து இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் கறக்கத்துன்றது வந்து கொஞ்சம் கடினமான காரியமாகிடும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நாட்டு மாடில் வந்து இருக்குது. நாட்டு மாடுலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து நன்மையை செய்யக்கூடிய ஒன்று தான். இப்போ நாட்டு மாடுலேருந்து எடுக்கப்படுற கோமியம்ன்றது பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து குடிப்பாங்க அப்படியே. ஸோ அது வந்து நம்ம உடம்புல நிறைய நன்மைகளை வந்து செய்யுதான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யுது. இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து நாட்டு மாட்டு கோமியத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது எதுவுமே வந்து நம்ம கலப்பின மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நன்மைகள்லாம் நம்மளால் வந்து அதுங்கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்கவே வந்து முடியாது. ஸோ ஒரு மெடிசனாகவே நம்ம வந்து நாட்டு மாடை வந்து கருதுகிறோம். இதில் இருக்க பிரச்சனைலாம் நான் சொன்ன மாதிரி பால் வந்து அதிகமாக வந்து கறக்கலை. அதனால தான் நம்ம இந்த நாட்டு மாடுகளை விட்டுட்டு கலப்பின மாடுகளுக்கு வந்து போனோம். ஆனால் ஒரு சில இனங்கள் வந்து இருக்குது இன்னமும், கிர்ரு, சிந்தி, சஹிவால், ரதி இது மாதிரி இனங்கள். ஆனால் அதுங்களை வந்து யாரும் முயற்சி செஞ்சு வந்து வளர்க்குறதும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹெச்எஃப் கிராஸுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டியும் வந்து இல்லை, ஈஸியாக வந்து கிடைக்கிறதும் வந்து இல்லை. மற்ற பிரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து பால் கறக்கும். இப்போ ரதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 14 லிட்டர் வந்து பால் கறக்கும். கிர்ரு, சிந்தி, சகிவால்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் வரைக்கும் கறக்குமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளில் பால் கறக்கிற இனங்களும் வந்து இருக்குது. ஆனால் அதை நிறைய பேர் வந்து எடுத்து வளர்க்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாட்டு இனங்கள் வந்து கிடைக்கவும் மாட்டேங்குது. அக்ரெசிவ்னஸ், அதாச்சும் ஒரு கோபமான மூர்க்கமான தன்மை வந்து நாட்டு மாடுகளுக்கு வந்து இருக்கும். அதோட கொம்புகள்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ கிட்ட போனால் முட்டிடுமோ அப்படின்ற பயத்தோடையே வந்து போவாங்க. இது வந்து அதுங்க பாதுகாக்கிறதுக்கு அதுவாக இயற்கையாக வந்து உருவாக்கணும் ஒன்று. இப்போ வந்து அதுங்க மேயுதுன்னா அந்த இடத்துல மற்ற மிருகங்கள்கிட்ட
கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நேச்சுரலாகவே அது எல்லாமே வந்து உருவாகுது. அதை வந்து நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதுவே இது கன்றுக்குட்டி வந்து நாட்டு மாடில் வந்து இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பால் கறக்கிறதுன்றது வந்து கடினமான காரியமாகிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கட்டி போட்டுட்டுலாம் பால்லாம் கறக்கிறதுலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கடுத்து இதுங்களை ஸ்டால் ஃபீல்டில் வச்சு நம்மளால் வளர்க்கவே முடியாது. ஒரு இடத்துல கட்டி போட்டு நாட்டு மாடுகளை வந்து வளர்க்கவே முடியாது. அதுங்க சுதந்திரமாக திரியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடக்கும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டியை நம்மளால் இப்போதே இந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்கி தரவே முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மேய்ச்சல் நிலங்கள்ன்றது வந்து சுத்தமாக இல்லை. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸில் என்னென்னலாம் கால்நடை தொடர்பாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற வீடியோலாம் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன நாட்டு மாட்டு இனங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.